வணக்கம், நான் உங்க பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல இருக்கக்கூடிய கேடிஎம் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கேடிஎம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்டா, இல்லை சர்வீஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே வந்து ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆளை வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அவரு நம்மளோட கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்ல போறாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராவல் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸில் வரும். மறக்காம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேடிஎம் ஷோரூம்ல இருக்கோம். ஸோ கேடிஎம் மேனேஜர் வந்து நம்ம கூட தான் இருக்காரு, விவேக் ப்ரோ. ஸோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு. ஆமாம் ப்ரோ. ஸோ எங்களோட வியூவர்ஸ்க்காக நான் வந்து ஃபைண்ட் மை ஃபியூச்சர் அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நிறைய வந்து சஜெக்ஷன் வந்துச்சு, இந்த மாதிரி கேடிஎம் பைக் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே நிறைய வாட்டி எனக்கு சொல்லியிருக்கீங்க இந்த 390 எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரோ, நான் வந்து நிறைய பைக் தேடிட்டு இருக்கேன். இப்போ மார்க்கெட்ல நிறைய பைக் வருது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அப்படியே கான்வர்சேஷன் மேக் பண்ணி இப்போ ஒவ்வொரு பைக்காக வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வியும் சரி, எனக்குமே பர்சனலா ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்கு. அதை தான் வந்து விவேக் ப்ரோவோட நம்ம கேட்டு நம்ம டவுட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் கேடிஎம்கே மெயினாக வந்தோம். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கேடிஎம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஆஸ்திரியன் பிராண்டு. யூஸ்வலாக நம்ம பார்க்குற பைக்ஸை விடவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. பட் அந்த ப்ரைஸுக்கு அந்த பைக் வந்து உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஒரு மெஷின் தான். ஸோ அதுல எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து கேடிஎம்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஒரு அட்வென்ச்சர் பைக் நான் வாங்க போறேன் அப்படின்னா அதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேடிஎம்ல நிறைய பேர் வந்து என்கிட்ட ரிப்பீட்டா சொல்லிட்டே இருக்காங்க. அந்த டவுட்டை கேட்க போறோம். ப்ரோ, உண்மையாலுமே ஒரு அட்வென்ச்சர் பைக் நான் எடுத்தேன் அப்படின்னா அதோட அந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் அந்த பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான சர்வீஸ் பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுங்க. எனக்கும் வந்து இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. சொல்லுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நார்மல் ஒரு சர்வீஸ், அதாவது ஆஃப்டர் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு பெய்ட் சர்வீஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு காஸ்ட் வரும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் வந்து ஒரு 160cc பைக் தான் இவ்வளவு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு என்ன சொல்றது, எனக்கே வந்து பாத்தீங்கன்னா பில்லு வந்து நார்மலா விட்டா வந்து ஒரு 2000 ரூபாய், ஒரு 2200 ரூபாய் அவ்வளவுதான் வந்து வரும். ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க, ஒரு 4 மாசத்துக்கு ஒருக்க. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓகேவா இருந்துச்சு என்னோட இன்கமுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் வந்து பிக் பைக் வந்து அப்கிரேட் ஆகுறேன் அப்படின்றப்போ பைக்கோட ப்ரைஸும் 3 டைம்ஸ் ஹையர் ஆகுது. அதே மாதிரி சிசியும் ஹையர் ஆகுது. அப்படின்றப்போ மெயின்டெனன்ஸும் அதிகமாக தான் இருக்கும் என்னோட கெஸ். ஸோ அதை வச்சு எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன டவுட். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க 160cc எவ்வளவு மெயின்டைன் பண்றீங்க? 3 months ஒன்ஸ்? 3 months ஒன்ஸ். அதான் சொன்னேன்ல, ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய். நான் அவர் கேட்ட ஒரு விஷயத்த நான் வந்து பதில் சொல்ல மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் வந்து ஆஃப்டர் அந்த ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி எல்லாம் வருமா? அப்படி ஒருவேளை பில் வந்துச்சுன்னா எதனால அது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஆக்சுவல் பாத்தீங்கன்னா நார்மல் பீரியாடிக் சர்வீஸ் வந்து 6 months ஒன்ஸ் பண்ணா போகும். அதுவும் பாத்தீங்கன்னா 7500 கிலோமீட்டர்ஸ் டு 8000 குள்ள பண்ணா போகும். நம்மளுக்கு வந்து பீரியாடிக் பார்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர், ஸ்பார்க் பிளக், இந்த 5 பார்ட்ஸ் மட்டும் மாத்தினா போதும். இது மட்டும் தான் வந்து பீரியாடிக் பார்ட்ஸ் நம்மள. இதுக்கு ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 900 சம்திங் லேபர் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வாஷ் ஃப்ரீயாக வந்துடும். செயின் லூப் நீங்கள் பே பண்ணி இது பண்ணுற மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3500 தான் வரும். அவர் சொன்னது 160cc வந்து 2000 rupees வந்து 3 months ஒன்று சொன்னார். நான் 6 months ஒன்ஸு 3500 தான் சொல்கிறேன். அப்போ பார்த்துங்க எது சீப்பு எது காஸ்ட்லி. இல்லை, உண்மையிலுமே இவ்வளோ சீப்பாக இருக்குமா என்ன? இவ்வளோ சீப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப நாளா இருந்த டவுட் வந்து, நான் ஆல்ரெடி பே பண்றது ஒரு 2200 ரூபாய் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4000 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு 3 months எனக்கு ஓடிடும் அந்த 4000 அப்படிங்கிறது. அப்போ வந்து ஒரு 2200 ரூபாய் ஜென்ரலாவே நான் வந்து என் பைக்குக்கு வந்து செலவு பண்றேன். அதோட ஒரு 1000 ரூபாய் தான் சேர்த்து வருது அப்படின்றப்ப கண்டிப்பா ஒரு கேடிஎம் பைக்கை எடுக்கலாமா வேணாமா, இல்ல உண்மையாலுமே வந்து பிரைஸ்லாம் ஹையரா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, கேடிஎம் எடுத்தா நமக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ப்ரோ? இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணணும். அவர் 3 மாசத்துக்கு ஒருக்கா 2000 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப 6 மாசத்துக்கு ஒருக்கா 4000 ரூபாய் செலவு பண்றாரு. நான் 6 மாசத்துக்கு ஒருக்கா 3500 ரூபாய் தான் செலவு சொல்றேன். மீறி இன்னும் 500 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் தான். இல்ல, இது வந்து கிலோமீட்டர் வச்சு நம்ம பாக்குறப்போ டிஃபர் ஆகும் இல்லைங்களா? நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்ல சர்வீஸ்? அதான் ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து 8000 கிலோமீட்டர் சொல்றேன் 6 மாசம். அப்ப எல்லாம் ஒண்ணுதான். நீங்க இதை விட அதிகமா எக்ஸ்பென்சிவா இருக்கீங்க. என்ன பண்றது? பார்க்கலாம் பைக் சின்னதா இருக்கு, ஆனா அதுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். பீரியாடிக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டான
ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வண்டியை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வண்டி உங்களை பார்த்துக்குங்கிறது தான் மெயினான விஷயமே நான் எல்லாத்தையும் சொல்வேன். நீங்கள் கரெக்டாக வண்டியை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த செலவும் வரப்போகிறது இல்லை. ஜென்ரலாக வந்து 500 கிலோமீட்டர்ஸ் வந்து செயின் லோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இவ்வளோதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது, ரெகுலராக பார்க்க வேண்டியது. நான் வந்து நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவரு எல்லா கேள்வியும் வந்து பதில் அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து நமக்கு பிடிச்ச பிராண்டாவே இருந்தாலுமே கூட சில சமயங்கள்ல வந்து இது எடுக்கிறது வந்து ஒரு தயக்கமா இருக்கும். அதுல வந்து இந்த பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்ல வந்து இவ்வளவு பில் வரும் அவ்வளவு பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுக்கிறவங்கள கூட பயமுறுத்தி விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி வந்து ஒரு நல்ல பதிலா இருந்திருக்கும். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். இது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ஸ்க்கு வந்து மற்ற பைக் நீங்கள் உங்கள் பைக் எடுத்துறீங்களா, அப்போ வந்து வாரண்டி பீரியட் எவ்வளோ சொன்னாங்க? எனக்கு வந்து 2 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 40,000 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. நீங்கள் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 5 இயர்ஸ் வாரண்டி, 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துறோம், 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் வாரண்டி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம், 1 இயர் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம். அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து கேடிஎம்ல வந்து எனி டைம் வாரண்டின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த எனி டைம் வாரண்டியில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் பீரியாடிக் சர்வீஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 இயர்ஸும் 50,000 கிலோமீட்டர் வாரண்டியில் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பஞ்ச் பண்ணலாம். அதாவது வாரண்டி அந்த 5 வருஷம் வாரண்டி நீங்கள் கரண்ட் லைவ்ல இருக்குது அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி லைவ்ல இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் வாரண்டி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்டாக ஒரு 2,500 கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டி ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, 4 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா ப்ளஸ் 50,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு 90,000 கிலோமீட்டர்ஸ் வரையும் ப்ளஸ் 10 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு வந்து கவரேஜில் வந்துடும். இதுக்கு நீங்கள் மெயின் கிரிட்டீரியா என்னங்கிறதுனா, இந்த பீரியாடிக் சர்வீஸ் சொல்கிறோம் இல்லையா, வருஷத்துக்கு 2 சர்வீஸ், அப்படி இல்லைன்னா 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு 2 சர்வீஸ், அதாவது 7,000 ஒன்ஸ் ஒரு சர்வீஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, விச் எவர் இஸ் ஏர்லியர், எது முன்னாடி வருதோ இதை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்க பட்சத்தில் எல்லாமே வந்து நார்மல் வாரண்டியில் எவ்வளோ கவர் ஆகுமோ அது வந்து 10 இயர்ஸ் வரலும் நீங்கள் கவர் பண்ணலாம். எந்த பிராண்ட்லையுமே இது வரலும் கிடையாதுங்க. கேடிஎம்ல இப்போ புதுசாக இல்ல அதுதான் ஒரு பைக்குக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறாங்களா? கண்டிப்பா இல்ல உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. 10 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படிங்கறதுலாம் நம்ம காருக்கு தான் வந்து பார்த்திருக்கேன் நானு. ஸோ இப்போ இவரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது. 5 இயர்ஸ் வாரண்டி 2+3, அது இல்லாம 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் வாரண்டி. இன்னும் வேற என்னன்னா வந்து உங்ககிட்ட பைக் வாங்கினா பைக் வாங்குற எனக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் நீங்க பண்ணி தரீங்க? இது இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து ஏஎம்சி நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணணும். பட் ஆனா வந்து 3 இயர்ஸ் வரலும் நீங்க வந்து எந்த சார்ஜும் பே பண்ணாம நீங்க அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அந்த ஏஎம்சியும் வந்து லோன்லயே ஆட் பண்ணி தரணும். சூப்பர். ஸோ இவ்வளோ ஆஃபர் சொல்றாரு. இவர்கிட்ட வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி வந்து நான் கண்டிப்பா கேட்கணும். ஆக்சுவலா நான் வந்து லடாக் போயிருந்தப்போ அங்க நிறைய ராயல் என்ஃபீல்ட்ஸ் பார்த்தேன். அதே மாதிரி கேடிஎம் பைக்ஸும் நிறைய பார்த்தேன். லடாக்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நீங்க ரோட் சைடு அசிஸ்டன்ட் வச்சிருந்தாலும் லடாக்ல வந்து உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க கிடையாது. ஆக்சுவலா கேடிஎம்க்கு அங்க சர்வீஸ் இருக்கா? பேன் இந்தியாவில் எல்லா பக்கமுமே சர்வீஸ் இருக்கு. எனக்கு வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் லடாக் டிராவல் பண்றதுனால. ஆர்எஸ்ஏவோட ரீஜனல் மேனேஜர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்குள்ள அவர் போட்டாருன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நான் இடையில ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை நீங்க லடாக் வந்து கிளம்புறப்போ. ப்ரோ இப்போ வந்து இப்போ வர எல்லா பைக்லயுமே அந்த BS6ன்றதுனால அதை டயக்னைஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா? அந்த சிஸ்டத்தை நீங்க எப்படி டயக்னைஸ்க்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, மற்ற பிராண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா BS6ல் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பிராண்ட்ஸில் வந்து BS3லேருந்தே இந்த டூல் தான் யூஸ் பண்ணணும். அதுலேருந்தே நம்ம எரர்ஸு மால் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இந்த டூல் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணணும். இந்த டூல் பேர் பார்த்தீங்கன்னா DNF டூல்னு சொல்லுவோம். நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே இந்த பக்கம் திருப்பி காட்டுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் டூலு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து என்ட்ரு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா வெஹிக்கிள் டயனைஸ் சிஸ்டம் செட்டப்னு இருக்கும். இதில் வந்து வெஹிக்கிள் டயனைசிஸ் போகணும். நம்ம இதில் போனீங்கன்னா வண்டி என்ன மாடலுங்கிறத நம்ம செலக்ட் பண்ண சொல்லுவோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் கேடிஎம்மா ஹுஸ்கர்னாவான்னு கேட்கும். நம்மளுக்கு வந்து கேடிஎம்னு கொடுத்துட்டு இதில் என்ன வேரியன்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா RC200. இதில் பார்த்தீங்கன்னா EMSன்னு இருக்கும். இது வந்து என்னென்னா இதுக்குள்ளே தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். என்னென்ன வருதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுற வின் நம்பர் டயக்னோசிஸ், அதாவது சப்போஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும், அதாவது ரீட் போர்ட்ஸ், இந்த ரீட் போர்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஏதாவது எரர் இருந்தால் காமிக்கும் நம்மளுக்கு என்ன எரர் இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா என்ன எரர்னு அதுலேயே காமிச்சிடும். இந்த எரரை வந்து எங்களுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போய் நம்ம செக் பண்ணோம்னா என்னனால அந்த எரர் வந்திருக்கு, அதுக்கு என்ன ரெமடிஸ் எடுக்கணுங்கிறது நம்ம அதில் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு இது கீழே வந்து இந்த எரேஸ் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது இப்போ கரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே எரேஸ் ஆயிரும். இப்போ எரேஸ் எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு, கோட்ஸ் ரிமைனிங் 0ன்னு வந்துருச்சு. இதை எரேஸ் பண்ணியும் மறுபடியும் இந்த கோடு அப்படியே ரிமைனிங்கில் இருக்குன்னா வண்டியில் அந்த ப்ராப்ளம் இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட டேட்டாஸ் எல்லாமே இதில் இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. அதாவது நம்மளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீடாமீட்டர் மற்றவங்கலாம் கழட்டி விட்டு ஓட்டுவாங்க, நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த எங்ககிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸாக்டாக ஓடி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வண்டி வந்து 33,877 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்பீடு எவ்வளோ, இப்போ இன்ஜின் ஆஃபில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரு, கூலன் டெம்பரேச்சரு, அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் ஏர் டெம்பரேச்சரு, இக்னிஷன் ஏர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க இதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஏஎஃப், அடுத்தது இக்னிஷன் அவுட்டு, பேட்ரி வோல்டேஜு, இக்னிஷன் டைமு. இந்த வண்டியோட மொத்த ஹிஸ்டரியையும் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, நீங்க 2018 இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? வேற எந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து அப்பையில இருந்து BS3ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? BS3ல இருந்து நம்ம ப்ரீமியம் பிராண்ட்ஸ்ல வேணா யூஸ் பண்ணிருக்கலாம், அதர் பிராண்ட்ஸ்ல எதுவுமே இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ராயல் என்ஃபீல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூல் இருக்கும், ஆனால் அதுக்கு ECU எதுவுமே கிடையாது BS4ல. அதில் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம ABS வந்து ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா ABS ஆயில் லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த டூல் வந்து அதுவும் போஸ்ட் டூல் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஆமாம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது KTMல இதுவரையும் இல்லாத ஒரு புது சர்வீஸ் வந்து ஒன்று கொண்டு வராங்களாமா. ஸோ இது மற்ற பிராண்ட்லாம் ஏற்கனவே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் KTMக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு AMC பிளான் வந்து கொண்டாந்துருக்காங்க. ஸோ அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ரோ அது என்னன்னு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா KTMல வந்து 2 வெரைட்டியான AMC கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து KTM கஸ்டமர்னா நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வரப்போகிற கஸ்டமருக்கு அதுங்களுக்கும் தனியாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்ரி 1 இயர், அதாவது 1 இயர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அதை வந்து பஞ்ச் பண்ண முடியும். 1 இயர்ஸ் பஞ்ச் பண்ணிங்கன்னா 2 ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீயாக வந்துடும், 2 டைம் ஆயில் சேஞ்ச் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும். அந்த 1 இயர்க்குள்ளே வேறு ஏதாவது பார்ட்ஸ் மாற்றினீங்கன்னா இல்லை ஜென்ரல் சர்வீஸ் வேறு ஏதாவது லேபர் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு 10% அண்ட் 5% வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக வண்டி எடுக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு AMC இருக்குது. அது எப்படின்னா உங்களுக்கு பீரியாடிக் பார்ட்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரி ஒரு AMC இருக்குது. அது வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ரெண்டுக்குமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி எடுக்கிற கஸ்டமர், அதாவது நியூ வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் தனியாக ஒரு AMC இருக்குது. என்ன AMCனா நீங்கள் பீரியாடிக் பார்ட்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரியான AMC இருக்குது. அது வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 பிளானாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பீரியாடிக் பார்ட்ஸ் இல்லாமல் வியர் அண்ட் டியர் பார்ட்ஸும், அதாவது என்னென்னா உங்களுக்கு செயின், ரேசர் கிட், பிரேக் பேட்ஸ் இது எல்லாமே மாற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு AMC இருக்குது. அதுவும் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 வகையாக இருக்குது. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்துக்கும் நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இங்கே கிடையாது, இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இருந்து பைக் வந்து இங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அவங்க வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. ப்ரோ அது டீட்டெயிலும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆக்சுவலாக பைக் வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட மட்டும் கிடையாது, கஸ்டமராக வர எல்லாத்தையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க, என்கிட்ட வந்து ஒரு டவுன் பேமெண்ட்டு கொஞ்சம் அளவு தான் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வரீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளான் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிளான் என்னன்றதை அப்படியே கேட்டுங்க. இனிமேல் தான் பைக் வந்து நான் பார்க்க போகிறேன், இதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த ஷோரூம்லேயே போய் எந்த என்கொயரி பண்ணல, ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மேபி வந்து உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரியா இருக்கும். அப்புறம் அதையும் வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா லோயஸ்ட் டவுன் பேமெண்ட்டில் நம்ம பைக் எடுத்துக்கலாம். நம்ம அது இல்லாமல் நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணியும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். கார்டை வந்து இஎம்ஐயாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து இந்த AMC இது எல்லாமே, அதாவது புதுசாக பைக் எடுக்கிறவங்களுக்கு AMC பண்ணுறோம் இல்லையா, அதையும் வந்து லோன்லேயே நாங்கள் சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொரலஸ் நீங்கள் ஒரு 20,000 25,000 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது மந்த்லி வந்து 500 தான் எக்ஸஸாக வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 500 வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணும்போதே வந்து ஒரு 1000 ருபீஸ் 1200 ருபீஸ் யூஸ் பண்ணிடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு
சர்வீஸ் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து நீங்க அது ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே நீங்க வந்து யூஸ் பண்ணிடுறதுனால உங்களுக்கு அது வந்து பெரிய பெனிஃபிட் தான். ஓகேங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு ஏஎம்சிஸ்ல வந்து இந்த மாதிரி பிளான்லாம் வந்து மற்ற பிரான்ச்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. நம்ம பிரான்ச்ல வந்து எல்லாமே வந்து பக்காவா பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் நம்மகிட்ட பைக் இருக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இவர் சொல்றாருன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிரான்ச் மற்ற ஷோரூம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர்னு தனித்தனியா இருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே நான் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேல்ஸ்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன நீங்க சேல்ஸ்ல இன்க்ளூஸ் ஆயிருவீங்க. அப்புறம் சர்வீஸ் வரும்போது நீங்க என்னை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரண்டிஸ் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வாரண்டிஸ் எல்லாமே மற்ற பிரான்ச்ல வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி வாரண்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க சர்வீஸ்க்கு சேல்ஸ்க்கு எதுவாக இருந்தாலும் நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்கொயரிஸ்க்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எல்லா பைக்குமே அவைலபிள் இருக்கு. நீங்க டெஸ்ட் ட்ரைவ் ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஹோம்ல வந்து பிக்கப் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் பண்ணிக்கலாம். பிக்கப் அண்ட் ட்ராப் சார்ஜ் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. நீங்க எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இவங்களோட ஆத்தரைஸ்டு ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் அண்ட் நாமக்கல் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிள் இருக்கு. கரூர், நாமக்கல், சேலம், இப்போ தருமபுரியிலையும் ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணிங்கனாலே போகும். அது வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி தான். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட பிரான்ச்சுக்கு கால்ஸ் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சர்வீஸ் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே பைக் எடுத்தாலும் உங்கள் ஊரில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறதுனால உங்களுக்கு நியரஸ்ட் கேடிஎம் லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பைக் எடுக்கிறதுனால ஐயோ ஏன்டா இந்த பைக்கை எடுத்தோம் சர்வீஸ்க்காக இவ்வளோ தூரம் அலையணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் சொல்ல தான் எனக்கு கேடிஎம்ல இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. ஓகே கேடிஎம்ல அப்படி என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆனதே இவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான். ஸோ வேற ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் வந்து இன்னும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க ப்ரோ. ஒரு சில ஷோரூம்ஸை பார்த்தீங்கன்னா என்கிட்ட வண்டி எடுத்தா என்கிட்ட மட்டும் தான் சர்வீஸ் பண்ண முடியும், எங்கே வண்டி எடுத்தீங்கன்னா இங்கே வண்டி எடுத்தால் மட்டும் தான் இங்கே சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுவாங்க. அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. கேடிஎம் மட்டும் இல்லை, பிராண்டட் பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் பேன் இந்தியாவில் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் எப்போ கொண்டு போய் விட்டாலும் ஒர்க்கிங் டைம்ஸில் அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்து ஆகணும். மேபி பிஸியாக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், முடிஞ்சு பண்ணவே முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் என் கஸ்டமராக இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ப்ரோ எனக்கே நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். திருச்சியில் நடந்துச்சு ஆக்சுவலாக. எங்கே எடுத்தீங்களோ அங்கே கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டீலர்ஸ் இருந்தாலும் சில சமயங்களில் பிரச்சனை வரும். ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத சப்போர்ட் பண்ணி தரேன். அடுத்த ஸ்டெப், அதாவது அடுத்த லெவலுக்கு யார்கிட்ட எக்ஸ்பிளைட் பண்ணால் இது சீக்கிரம் முடியுமோ அதை நான் பண்ணுவேன். ஸோ கரண்ட்ல என்ன மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ப்ரோ? அதாவது இந்த இப்போ நாங்கள் ஷூட் எடுத்திருக்க வந்து இன்னைக்கு மார்ச் வந்து 20 ஓகேங்களா? ஸோ இப்போலேருந்து ஸோ வேற என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து அப்கமிங்ல இருக்கு அதெல்லாம் சொன்னீங்கன்னா எடுக்க வரவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக கூட வருவாங்கல்ல. சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூக் 200க்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பாரு. ஒரு ரைடிங் ஜாக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரலும் வண்டி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரைடிங் ஜாக்கெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூக் 250ல் உங்களுக்கு ஏற்கனவே வந்த ஆஃபர் அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. 20,000 ரேட் கம்மியாயிருக்கு. 271 இப்போ இந்த மந்த்தான ரேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 390 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 357 வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸாக நம்ம நிறைய ஆஃபர்ஸ்லாம் பண்ணுறோம். பிராண்டட் ஹெல்மெட்டு, அது இல்லாமல் பைக் கவரு, க்ளவு, பெட்ரோலு, இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பண்ணுறோம். நீங்கள் நம்மகிட்ட வண்டி எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாவோ அதை பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட்னா நம்ம டைரக்ட் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து தான் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா போதும். சப்போஸ் நீங்கள் லோன் பண்ணுறீங்கன்னா நான் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிட்டு நான் சைன் பண்ணி மறுபடியும் வாங்கி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த டீட்டெயில் என்ன தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. என் பேர் விவேக். நான் தான் இந்த கரூர் அண்ட் நாமக்கல் பிரான்ச் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரான்ச் வந்து சேலத்தில் இருக்கு, தர்மபுரியிலையும் ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களுக்கு இங்கே 4 ஷோரூமில் எங்கே என்ன டவுட்ஸ்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். அவர் கடற்கடன்னு எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்லிட்டே இருக்காரு. ஓகே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் நம்ம கேட்டுடலாம். ஸோ கேடிஎம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். பட் கேடிஎம் கூடவே இன்னொரு பிராண்ட் வந்து கேடிஎம் கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பிராண்டை பற்றியும் ஷார்ட்டாக சொல்லிடுங்க. அது எப்படி வந்து இங்கே சேல் ஆகுது? ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு 2-3 மாடல் மட்டும் தான் அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து கேடிஎம் விட ரொம்ப ஓல்டஸ்ட் பிராண்ட். அதாவது வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஓல்டஸ்ட் கன்டினியூஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி.
புஷ்கர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் செகண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புஷ்கர்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர்னால வந்து 2 மாடல்ஸ் நம்மள்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. என்னென்ன மாடல்னா விட்லேன் 250 அண்ட் ஸ்டார்ட்லேன் 401. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் லுக்கு அண்ட் பிராண்டட் ப்ரீமியம் பிராண்டட் பைக்ஸ். ஓகேங்களா. நீங்கள் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஸ்வீடன் கம்பெனி, ஓல்டஸ்ட் கம்பெனி இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி எதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து கிங் சார்லஸ் டூ வந்து அவருக்கு வெப்பன்ஸ் தயாரிக்கிற கம்பெனியாக ஆரம்பித்தது. அந்த கம்பெனி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சைக்கிள்ஸு, ஸ்விங்கிங் மிஷின்ஸு ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு நிறையா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியல, ஆனால் வேர்ல்டு லெவலில் அவங்க வந்து பெரிய கம்பெனி தான். ஓகேங்களா. புஷ்கர்னாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி, குவாலிட்டி வைஸ்லையும் கேடிஎம்லேருந்து எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க கிடையாது. நீங்கள் அதுக்கும் டெஸ்ட் ரைஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்க, நம்ம பண்ணலாம். மொரலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40s 30 அந்த அபோவ் இருக்கவங்களாம் வந்து கேடிஎம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான பைக்காக இருக்கும், சின்ன பசங்க ஓட்டுற வண்டி அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த ஃபீலிங் இருக்கவங்க எல்லாமே வந்து புஷ்கர்னா ட்ரை பண்ணலாம். ஸோ அவர் வந்து ப்ரோ எப்படி இந்த அளவுக்கு நாலேஜாக இருக்கீங்க? ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டோம், அவர் அப்படியே ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலாக மேக்ஸிமம் 2 வீலர் பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த வேர்ல்டு வார் டைமில் தான் வந்து உருவாயிருக்குங்க. பிஎம்டபிள்யூலேருந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து வேர்ல்டு வார் 2ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படி அப்படியே மோட்டார் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து பில்ட் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இவ்வளோ தூரம் வந்து சர்வீஸில் ஒரு டவுட்டு கேட்டோம், பட் அப்படியே உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்டையும் அப்படியே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக இது வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆக்சுவலாக கேடிஎம் சைட்லேருந்து நம்ம வந்து எந்த சப்போர்ட் கேட்டாலும் இவர் தான் நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல. ஒரு டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் சரி, இம்மீடியட்டாக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மற்ற ஷோரூமில் வந்து 20 நாளாவது நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்து நான் ஃபோன் பண்ணால் கூட வந்து அட்டனே பண்ண மாட்டேன்றாங்க. நான் என்ன ஓசிலியா போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். நான் ஒரு பைக் எடுக்க போகிறேன், அந்த பைக்கை எடுக்கிறதுக்காக டெஸ்ட் ட்ரைவ் கேட்குறேன், அதை டீட்டெயில்டாக வேணும்னு சொல்லி கேட்குறேன். இதில் வந்து என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் இப்போ வரைக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. சீக்கிரமே அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இப்போ எங்கள் சேனலை இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் வந்து ஆடியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க? உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா லேபரில் 10% ஆஃபர் பண்ணலாம், அதாவது சர்வீஸில். ஸோ மக்களே கேட்டுக்கங்க, 10% வந்து லேபர் சர்வீஸ் இருக்காமா. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பைக்கை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% வந்து ஒரு சேவிங்ஸ் ஆகும். ஸோ மறக்காம ப்ரோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடணும். கண்டிப்பாக. அப்படி பண்ணலன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, இவர் வந்து பண்ணி தரல அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ எப்படியாச்சும் நம்ம அதை வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.